கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா முழுக்க படம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்துறேன்னா நான் தான் முதல் ஷோ பார்க்க போகிறேன், உங்கள் டிக்கெட்டுக்காக வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து பெங்களூரில் தெலுங்கானாவில் வந்து ஃபஸ்ட் ஷோ வெடிகாலம் ரிலீஸ் பண்ணுவீங்களா, இந்த ரேஞ்சுக்கெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இது யாருன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஜய் அஜித் படத்துக்கு ரஜினி படத்திற்கான ஆடியன்ஸ் மாதிரி இப்படி ஆகியிருக்காங்கன்னா இது வந்து சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி. அதை தாண்டி இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ விஜய் சித்து மாதிரியான இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த இளைஞர்களுக்கு அது பிடிச்சிருக்குது. வந்து அது பிடிக்கவே தான் இவ்வளோ ஆடியன்ஸ், சும்மா ஒன்று ஆடியன்ஸ் வந்துட மாட்டான். சீமானத்தை அப்படின்னா ப்ரொடியூசர்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில், சார் எல்லாரும் எல்லா தொழில் மேலேயும் ஒரு முதலீடு போடுறாங்க, நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா 2 கேமரா மேலே முதலீடு போட்டிருக்கீங்க, மைக் மேலே முதலீடு போட்டிருக்கீங்க, வெறும் பேப்பர் மேலே பல கோடி ரூபாய், வெறும் பேப்பர் தான், அந்த பேப்பர் மேலே முதலீடு போடுறது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாப். அதில் நம்பிக்கை இருக்காது. நீ பேப்பரில் இருக்கிறது அப்படியே எடுப்பானு தெரியாது அவனுக்கு. அதனால தான் சில அனுபவசாலி ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்க, போனால் கூட அப்போ ஃபிலிம் இருந்த காலத்தில் போனால் கூட போதுன்ட்டு ஒரு 5000 அடி ஃபிலிம் எடுத்து காமினி ப்ராசஸிங் பண்ணி உன் மேலே நம்பிக்கை இருந்தால் படத்தை தொடருவோம், அதோடு போயிடுச்சு, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற